பேங்க்கை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு பேங்க் பக்கமே போகாமல் வர்த்தகம் எதுவும் அதாவது குடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கு. ஜீரோ பேலன்ஸுக்கு போய்டும் அப்படின்னு. அதாவது படித்தவங்க வந்து மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சைட்டில் போய் பாருங்கள். அதாவது பேங்க்கோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும். அந்த தகவல் நீங்கள் வந்து அதை படிக்காதவங்களுக்கு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் வந்து பேங்க்குக்கு பக்கம் அப்பப்போ நம்ம போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு யாரும் வந்து வீட்டுக்கு வந்து யாரும் நல்லது சொல்கிறதோ, நம்மளுக்கு நன்மை சொல்கிறதோ, நம்மளுக்கு லாபத்தை உருவாக்குறதுக்கு யாரும் வர்றதில்லை இப்போலாம். பேங்க்கை வந்து சில விஷயத்த மறைமுகமாக சில விஷயம் பண்ணி வருஷத்தில் எவ்வளோ டர்ன் காட்டுது. டர்ன் ஓவர்னால் இதுமாரி அறியாமல் மக்கள்லாம் வந்து ஜீரோ பேலன்ஸு, அதாவது கரெக்டாக பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதவங்க வந்து அவங்க பணம்லாம் வந்து எவ்வளோ கோடி கணக்கில் லாபம் வருதுன்னு வருஷத்துக்கு ஒரு டர்ன் ஓவர் காட்டுது. அதனால் யாராக இருந்தாலும் பேங்க் பக்கம் போயிட்டு உங்களோட இதை வந்து சரி பண்ணிக்கிங்க. ஒரு 100 ரூபா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும்